அன்பார்ந்த சக்தி மாதா டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தினால் அன்பு வாழ்த்துக்கள். இயேசுவுக்கே புகழ். இயேசு ஆண்டவரே, உம் இரத்தத்தால் என்னை கழுவி தூய்மைப்படுத்தும். இயேசு ஆண்டவரே, நீர் வாக்களித்த தூய ஆவியினால் என்னை நிரப்பியருளும். இயேசு ஆண்டவரே, என்னை உமது மகிமைக்காக எடுத்து பயன்படுத்தும். அன்பார்ந்தவர்களே, நாம் பிறரை மன்னிக்கின்ற பொழுது நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோம். நமது நோயிலிருந்தும் நற்சுகத்தை பெற்றுக்கொள்கின்றோம். இந்த வேளையிலும் கூட இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற வேளையிலே நீங்கள் யாரை மன்னிக்காமல் இருக்கிறீர்களோ, யாரை எதிரிகளாக பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, யாருடைய அழிவை நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ, அவர்களை கண்முன் கொண்டு வந்து அவர்களை மன்னித்து அவர்களுக்கு ஆண்டவரிடம் ஜெபியுங்கள். நிச்சயமாக ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வானத்தை திறந்து உங்கள் மீதும் உங்கள் குடும்பங்கள் மீதும் அபரீத விதமாக பொழியப்படும். ஆமேன், அல்லேலூயா. அன்பார்ந்தவர்களே, ஒரு குடும்பத்திலே கணவனும் மனைவியும் பல ஆண்டுகளாக பிரிந்து வாழ்கிறார்கள். அவர்களுக்கு 4 பிள்ளைகள் உண்டு. மனைவியோடு தாயோடு பிள்ளைகள் வாழ்கிறார்கள். கணவன் மட்டும் தனியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். கணவனுக்கு ஆசை, தனது மனைவியோடு எப்படியாவது சேர்ந்து வாழ வேண்டும் என்று. நான் தப்பு பண்ணிவிட்டேன், எப்படியாவது மனைவியிடம் மன்னிப்பு கேட்டு அவளோடும் பிள்ளைகளோடும் சேர்ந்து வாழ வேண்டும் என்று அதிகமாக ஆசைப்படுகின்றான். நடக்காத ஒரு சூழ்நிலை போய்கொண்டிருக்கிறது. இந்த வேளையிலே மனைவி பிள்ளைகளுடனும் கணவன் தனியாகவும் தியானம் பண்ணுவதற்காக தியான மடத்திற்கு செல்கின்றார்கள். கவுன்சிலிங் பண்ணுவதற்காக கணவன் முதலிலே ஒரு சகோதரிடம் செல்கின்றான். அவரிடம் சென்று, பிரதர், நான் மனைவிட்ட மன்னிப்பு கேட்க தயாராக இருக்கிறேன், எப்படியாவது நான் அவளோடு சேர்ந்து வாழ வேண்டும் என ஆசைப்படுகிறேன், விரும்புகிறேன் என்று பலவிதமாக பேசி மனைவியோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்கின்ற ஏக்கத்தை, எப்படியாவது மன்னிப்பு கேட்டு காலில் விழுந்தாவது மனைவியுடன் சேர்ந்து வாழ வேண்டும் என்கின்ற ஆவலை அவரிடம் தெரிவிக்கின்றான். தெரிவித்துவிட்டு சென்று விடுகின்றான். மனைவி வருகின்றாள். வருகின்ற பொழுதே தஸ் புஸ் என மூச்சு திணறிக்கொண்டு மேமூச்சு கீமூச்சு வாங்கி கொண்டு வருகின்றாள். ஆஸ்துமா அவரிடம் அதிகமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, அப்படியே இரத்த கொதிப்பு நோய், ஹை பிளட் பிரஷர் அவரிடமும் அதிகமாக இருக்கிறது. உட்காருகின்ற பொழுதே ஒரு மாதிரி படபடப்போடு அமர்கின்றாள். அப்பொழுது கவுன்சிலிங் கொடுத்த அந்த சகோதரர் அவளோடு பேச ஆரம்பிக்கிறார். அம்மா, உன் கணவர் உன்னை விட்டு போய் பல வருஷம் ஆச்சு, இப்ப சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறாரு, நீ அவரை மன்னிச்சு ஏத்துக்கோமா அப்படின்னு அந்த சகோதரர் சொல்லுகின்றார். அப்பொழுது அம்மா சொல்றாங்க, நான் அவர்கிட்ட பேச மாட்டேன், மூஞ்சில முழிக்க மாட்டேன், எனக்கு துரோகம் பண்ணிட்டாரு, நான் செத்தாலும் அவர் சேர்ந்து வாழவே மாட்டேன் என்று அடம் பிடிக்கின்றாள். அந்த வேளையிலே அந்த சகோதரர் பலவிதமாக சொல்லி பார்க்கிறார். அம்மா மன்னிமா, கடவுள் ஆசீர்வதிப்பாருமா அப்படின்னு எவ்வளவோ சொல்லி பார்த்தும் கூட அவள் வேண்டாம் என்று முரண்டு பிடித்துக் கொண்டிருக்கிறாள். இந்த வேளையில மன்னிக்கவே முடியாது என சொல்லி கொண்டிருக்கிற வேளையிலே அந்த சகோதரர் அந்த அம்மாவை பார்த்து சொல்றாரு, அம்மா, நீ நினைச்சா உன்னால மன்னிக்கவே முடியாதுமா, ஆனா நீ ஒன்ன நினைக்காம இந்த உலகத்துல ஒருத்தர் எல்லாரையும் மன்னிச்சாரமா, அவரை நினைச்சு பாருமா. தன்னை சிலுவையில் அடிச்சவங்களையும், தன் மேல காரி துப்புனவங்களையும்,
தன் அவமானப்படுத்துறவங்களையும் அவர் மன்னிச்சாரலமா. இயேசு அவரை எண்ணிப்பாருமா, சிலுவையில தொங்குற அந்த இயேசுவை எண்ணிப்பாருமா, அப்ப உன்னால மன்னிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த குருவானவர் என்ன செய்கிறார் என்றால், அம்மா லூக்கா 23:34 இவ்வாறு சொல்லப்படுகிறது என்று பையில் வைத்திருக்கின்ற சிலுவையை தூக்கி காட்டி, அம்மா இதை பார்த்து இயேசு கடைசியா சொன்னார் அல்லவா 3 முறை, தந்தையே இவர்களை மன்னியும், ஏனெனில் இவர்கள் செய்வது என்னவென்று அறியாது செய்கிறார்கள். தந்தையே இவர்களை மன்னியும், ஏனெனில் இவர்கள் செய்வது என்னவென்று அறியாது செய்கிறார்கள் என்ற வார்த்தையை நீ 3 முறை சொல்லுமா, இந்த சிலுவையை பார்த்து சொல்லுமா என்று அந்த சகோதரர் சொல்லுகின்றார். அந்த அம்மாவும் இதை பார்த்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல சொல்றாங்க, தந்தையே இவர்களை மன்னியும், ஏனெனில் இவர்கள் செய்வது என்னவென்று இவர்களுக்கு தெரியவில்லை என்று முதல் சொல்லி முடிக்கிறாங்க. 2வது சொல்றாங்க, சொல்லவே முடியல, அப்படியே கண்ணு கலக்குது, கண்ணீர் வருது, ஏதோ ரொம்ப சொல்லும் தத்தக்கா புத்தக்கன்னு உளறி சொல்லி முடிச்சிட்டாங்க. 3ஆம் முறை சொல்ல போகிறார்கள், வாயில சொல்லவே முடியல, கண்ணில் கண்ணீரா வருது, தத்தக்கா புத்தக்கன் வாய் உளருது, தந்தையே தந்தையே தந்தை தந்தையே இவர்களை இவர்கள் இவர்கள் இவர்களை இவளை இவளை மன்னி மன்னிட்டு அப்படியோ கஷ்டப்பட்டு அழுது சொல்லிவிட்டார்கள். சொல்லி முடிக்கிறார்கள். சொல்லி முடித்தவுடனேயே அவர்கள் அந்த சகோதரிடம் சொல்லுகின்றார்கள், நான் என் கணவனை மன்னிக்கின்றேன், என் கணவரை ஏற்றுக்கொள்கிறேன், என் கணவரோடு சேர்ந்து வாழ விரும்புகிறேன் என்று தனது விருப்பத்தை சொல்லுகின்றார்கள். அவர்கள் சொன்ன அந்த நொடிப்பொழுதே, அந்த நிமிடமே அவரிடம் இருக்கின்ற அந்த ஹை பிளட் பிரஷர், உயர் இரத்த அழுத்த நோயும், தசு புசு என்று இழைக்கின்ற அதிகமாக இருக்கின்ற அந்த ஆஸ்துமா நோயும் உடனே அரெஸ்ட் ஆகி விடுகிறது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆம் அன்பார்ந்தவர்களே, நாமும் பல நேரங்களில் பிறரை மன்னிக்காது இருக்கிற பொழுது பலவிதமான நோய்களுக்கு ஆளாகிறோம், பிரச்சனைகளுக்கு ஆளாகிறோம், தடைகளுக்கு ஆளாகிறோம். எனவே இந்த நிமிடம் கூட எல்லாரும் எழுந்து நின்று அப்படியே கண்களை மூடி கண்களுக்கு முன்பாக நமது எதிரிகளை கொண்டு வருவோம். யார் நமக்கு பிடிக்கலையோ, நம்மளை பழிவாங்க நினைக்கிறாங்களோ, நம்ம வெறுக்கிறாங்களோ, நம்ம யாரை பழிவாங்க நினைக்கிறோமோ, யாரை வெறுக்கிறோமோ, யார் நம்ம சாக மாட்டா நினைக்கிறாங்களோ, நம்ம யாரை செத்து போக மாட்டானா செத்து போக மாட்டா நினைக்கிறோமோ, அவர் எல்லாவரையும் கொண்டு வருவோம். அவருடைய உருவத்தை கொண்டு வருவோம், அவருடைய பெயரை கொண்டு வருவோம். கொண்டு வந்து, இயேசுவே நான் இவர்களை மனமாற உளமாற மன்னிக்கின்றேன், ஏசப்பா நான் இவர்களை மனமாற உளமாற மன்னிக்கின்றேன் என சொல்லுவோம். ஏசாண்டவரே உமது நாமத்தினால் இவரை நான் ஆசீர்வதிக்கிறேன், என் முழு மனத்தோடு ஏசாண்டவரே உமது நாமத்தினால் இவரை முழுமையாக ஆசீர்வதிக்கிறேன் என அவர்களை ஆசீர்வதிப்போம். அந்த வேளையிலே நாம் உடல் நோயிலிருந்து குணமடையலாம், பல்வேறு காரியங்களிலே நாம் வெற்றி பெறலாம், தடை பற்றிருக்கின்ற காரியங்கள் எல்லாம் நமக்கு சாதாரண மாற்றப்படும், எதிரிகள் எல்லாம் நம் சார்பாக வருவார்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எனவே தொடர்ந்து நாம் எல்லாரையும் அன்பு செய்து வாழக்கூடிய வரத்தை இயேசு ஆண்டவரிடமிருந்து ஜெபிப்போம். அதற்கான ஆசீரை தூய் ஆவின் வழியாக ஆண்டு நமக்குள்ளாக பொழியும்படியாக ஜெபிப்போம். அன்பார்ந்த சக்தி மாதா தொலைக்காட்சி நேயர்களே, இந்த செய்தியை நீங்கள் பிறரோடு ஷேர் பண்ணுங்கள், பகிருங்கள். நீங்கள் தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிறரையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உங்கள் மீது ஒளிரச் செய்து உங்களுக்கு அருள் பொழிவாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உங்கள் பக்கம் திருப்பி உங்களுக்கு அமைதி அருள்வாராக. ஆமென், அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட்.